ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கெலாம் ஏஞ்சி அப்பாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்பா வந்து காக்காக்கெலாம் வந்து பிஸ்கெட் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பசங்களுக்கும் பெடிகிரி, வெளியில் இருக்கிற ஸ்டே டாக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அதையும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த காக்காங்கலாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து வைக்கிறதுனால ரெகுலராக வந்துடுவாங்க. 7 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்து கத்திகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் லட்டு வந்து 7 மணிக்கெலாம் வந்துட்டான் அக்கா கூட. ஸோ வந்து அவனுக்கும் வந்து பிஸ்கெட் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அப்பாவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் லூனாக்கு பிஸ்கெட்டும் பண்ணும் வச்சுட்டாரு, பெடிகிரியும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா வந்து போய் தண்ணி பிடிச்சிட்டு கோலம் போட்டு வந்து பசங்களை வந்து விளையாட விடலாம் அப்படின்ட்டு அவுத்து விட சொன்னாங்க. அக்கா வந்து கீழே அவுத்து விட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க ஒரு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவுத்து விட்டு ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு தான் ஓடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மூடு போயிடும். அப்படியே போய் உக்காந்துட்ருப்பாங்க. ஆனால் லட்டு வந்து பார்த்திங்கன்னா லூனாவை சும்மாவே விட மாட்டான். அவனை வம்புக்கு எடுத்துகிட்டே இருப்பானா, பிடிச்சி கடிக்கிற மாதிரி வந்துடுவா. கொஞ்சம் விரலுவான், அதுக்கப்புறம் திரும்பியும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவே பாப்பாவை குளிக்க வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு குளிக்க வைக்கிற வேலை கிடையாது. லூனாவை லட்டுவையும் குளிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா பிரியா. அதனால் இன்றைக்கி குளிக்கிற வேலை மிச்சம். அதுக்கப்புறம் நானும் என் அக்கா அம்மாலாம் வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பசங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் அக்கா ஒரு பக்கம் வந்து டிஃபனுக்கு பொங்கல்லாம் குக்கரில் வச்சுட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பசங்க கூட விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 9:15க்கெலாம் வந்து நியூஸ் பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பொங்கல் கூட வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சாம்பார் இருந்தது. ஸோ வந்து அதையே சாப்பிட்டோம். இன்றைக்கி சண்டே இல்லை, ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நெத்திலி மீன் குழம்பு பண்ணிட்டாங்க. அவனோட ஃபேவரட்டாக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சிக்கன் குழம்பு, லட்டுலாம் வந்திருக்கான்ல அதனால் அவனுக்கு சிக்கன் குழம்பு பிடிக்கும், சிக்கன் குழம்பு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம், அதுக்கப்புறம் ரைஸ். அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு. நைட் வந்து சாமான் கழுவாமல் படுத்துட்டேன்னா அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சாமான்லாம் சேர்ந்துருச்சு. அதனால் மதியானமே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். சாமான் கழுவிட்டு அந்த கிச்சன் மூடையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அப்புறம் டீ போட்டு கொடுத்துட்டு அப்பா கூட சேர்ந்து இந்த பூலாம் பிச்சு இட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா துணி காய போட சொன்னாங்க. துணியும் காய போட்டு முடிச்சாச்சு இன்றைக்கான வேலையை. அப்புறம் என்னோடய ஃபேவரட் சைல்ட்ஹுட் மூவி சந்திரமுகி ஓடிட்டு இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே பார்த்திங்கன்னா பூ கட்டிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த மூவி பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டோன்னா இன்றைக்கான ரொட்டீன் முடிஞ்சது. பாய்.